யாத்திராகமம் 1:8. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பல்கி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். தொடர்ந்து எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளைச் செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களைக் கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். கவனிங்க, மறந்துவிடக்கூடாது. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகுவது சத்துருவுக்கு பிடிக்கவே இல்லைங்க. அதேபோல நீயும் நாமும் வளர்வது பெருகுவது என்பது சாத்தானுக்கு இஷ்டமே இருக்காது. அப்படி நாம் பலுகி பெருகுவது, வளர்ச்சி அடைவது சாத்தானுக்கு பிடிக்காததால் நாம் முன்னேறிக் கொண்டிருப்பதை அவனால் சகித்துக் கொள்ள முடியாததால் அநேக தடைகளை கொண்டு வருவான், அநேக ஆபத்துக்களை கொண்டு வருவான், அநேக அபாயங்களை கொண்டு வருவான். அன்று பார்வோன் அதைத்தான் செய்தான். தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை மிக மிக பாடுபடுத்தினான், வேதனைக்குட்படுத்தினான், சுமை சுமக்கிற வேலை கொடுத்து கொடுமைப்படுத்தினான். ஆனா கவனிங்க, அப்படி சுமை சுமக்கிற வேலையை கொடுத்து அவர்களை எரிச்சலடைய பண்ணின போது, அவர்களை சிரமப்படுத்தின போது வேதம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருவான பார்வோன் எந்த அளவுக்கு துன்பப்படுத்தினானோ, ஒடுக்கினானோ, சுமை சுமக்கிற வேலைகளுக்கு ஆளாக்கினானோ, அவ்வளவாய் தேவன் அவர்களை என்ன செய்தார்? பெருக பண்ணினார். என்று நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு பயங்கரமான வேலை கொடுத்து துன்புறுத்துகிறார்கள், என்னை மிகவும் வேதனைக்குட்படுத்துகிறார்கள், என் வாழ்க்கையின் மீது எனக்கு விரக்தி வரும்படி செய்கிறார்கள், நான் தேவனை நம்புவதினாலே என் எல்லோரும் புறக்கணித்து தள்ளுகிறார்கள், வித்தியாசமாய் பார்க்கிறார்கள், வெறுப்போடு பார்க்கிறார்கள் என்று உங்களில் யாராவது சஞ்சலத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறீர்களா? என்றால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அது என்னவென்றால், தேவன் உன்னை பெருக பண்ண போகிறார். யாக்கோபுக்கு நிறைய பசங்க இருந்தாங்களங்க. எல்லோரிலும் பயங்கரமாய் வேதனைப்படுத்தப்பட்டவன், கஷ்டப்படுத்தப்பட்டவன், அதிகமாய் வெறுக்கப்பட்டவன் யாருங்க? யோசேப்பு தானே? ரைட். அப்போ யாக்கோபு பெற்றெடுத்த எல்லா குமாரர்களை காட்டிலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது, அதிகமாய் உயர்த்தப்பட்டது, அற்புதமான ஆளாக்கியது யாருங்க? சத்தமா சொல்லுங்க. இப்ப உங்க வீட்டுல நீங்க தான் ரொம்ப சுகமா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப ஜாக்கிரதை, கஷ்டம் ரெடியா இருக்கு. உங்க வீட்டுல யார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப சிரமப்படுத்தப்படுறேன், ரொம்ப வேதனைக்குட்படுத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படின்னா கவனி, தேவன் உன்னைத்தான் மிகவும் ஆசீர்வதிக்க போகிறார். கிறிஸ்டியன்ஸ் யாருன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு கவனிங்க. காஃபி பீன்ஸ் மாதிரியான காஃபி பீன்ஸ், அதாவது காப்பி கொட்டர்ல, அதாவது நீங்க அதைய கொதிக்க வச்சுங்க. நீங்க எவ்வளவுக்கு அதிகமா கொதிக்க வைக்கிறீங்களோ அது அவ்வளவு டேஸ்டா மாறும். உன்னையும் என்னையும் சாத்தான் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் சிரமப்படுத்துகிறானோ, தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றுவார். இதுதான் தேவனுடைய நோக்கம், இதுதான் தேவனுடைய சித்தம். எனவே சகோதர சகோதரிகளே, சாத்தானுடைய சோதனைகளுக்கு, அவன் கொண்டு வருகிற கஷ்டங்களுக்கு, கொண்டு வருகிற அபாயங்களுக்கு தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவருடைய நாமத்துல கேட்டுக்கொள்ளுகின்றேன். அவ்விதத்துல கஷ்டங்களை கொண்டு வந்தான். 3 திட்டங்களை தீட்டினான். ஒரு திட்டம், சுமை சுமக்கிற வேலையை கொடுங்கள் என்று சதி திட்டம் தீட்டினால், தேவன் என்ன செய்கிறார்? அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சுமை சுமக்கிற வேலை செய்தார்களோ அந்த அளவுக்கு தேவன் அவர்களை அதிகமாய் பலுகி பெருக பண்ணினார். சோ பார்வோனுடைய சதித்திட்டம்
வேலைக்கு ஆகல. அதனால அடுத்த திட்டத்தை பார்க்கிறான். அது என்னன்னா, மருத்துவச்சிகளை வரச் சொல்லி வாசிக்கலாம். என்னன்னு 15வது வசனம். அதுவும் அன்று எகிப்தின் ராஜா எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடே இருக்கட்டும் என்றான். கவனிங்க, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார். 2வது சதித்திட்டம் என்ன? எபிரேய ஸ்திரீகள் கர்ப்பவதியாக இருக்கிற போது, பிரசவ காலம் வருகிற போது இவர்களை அழைப்பித்து, அதாவது மருத்துவச்சிகளை அழைப்பித்து, ஆண் குழந்தைகள் பிறந்தா கழுத்தை நெரிச்சிருங்க, ஆண் பிள்ளைங்களை அங்கேயே கொன்னுடுங்க. அதுதான் 2வது சதித்திட்டம். ஆண் பிள்ளைகள் பிறந்தா உடனே கொன்னுடுங்க. எதற்காக? யூதர்களிலே ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு கவனிங்க. யூதர்களில் ஆண்கள் இல்லாவிட்டால், யூதர்களின் ஆண்களுடைய வம்சமே இல்லாவிட்டால், யூதா கோத்திரத்திலிருந்து உலக இரட்சகரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க வாய்ப்பு இல்லாதபடி செய்ய வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய சதித்திட்டம். இயேசு பிறக்காதபடி செய்ய வேண்டும் என்றால் யூதர்களிலே ஆண்களே இல்லாமல் செய்ய வேண்டும். அது திட்டம். ஆனால் அங்கே என்ன நடந்தது? அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்யாமல் ஆண் குழந்தைகளை எல்லாம் உயிரோட காப்பாற்றினார்கள். மேலதிகாரிகள் தான் அனுமதி கொடுத்தார்கள். அதே மேலதிகாரிகளே கட்டளையும் இட்டார்கள். என்னவென்று? பிறக்கும் குழந்தைகளை கொன்றுவிடுங்கள், அல்லது பிறக்கும் முன்பே கொன்று போடுங்கள். என்னங்க இது? இந்நாட்களிலே சில தகப்பன்மார், தாய்மார்கள் கூட பெர்மிஷன் கொடுத்துட்றாங்கங்க. பெண் குழந்தைன்னா வேண்டான்னு நினைக்கிறோங்க, ஆண் பிள்ளை தான் எங்களுக்கு வேணும்னு இருக்கிறோம். ஆனா இப்ப பெண் குழந்தைன்னு சொல்றீங்க, சோ வேண்டாங்க. அப்ப என்ன செய்யறதுங்க? அபார்ஷன் பண்ணிடலாங்க. ஐயோ, 4வது மாசம் இருந்தாலும் பரவாயில்லங்க. அப்ப இந்த தாய் என்ன செய்கிறாள்? தகப்பன் என்ன செய்கிறான்? தயவு செஞ்சு கவனிங்க. அபார்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? வயிற்றுக்குள்ளே கருவில் இருக்கிற குமாரத்தியை கொலை செய்வது. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. சில சமயங்கள்ல உள்ள குழந்தை சரியா ஃபார்ம் ஆகாம, இந்த உருவங்களெல்லாம் சரியா வளராம, ஆபத்தான சூழல் உண்டாகிற போது டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆமா உள்ள கரு சரியா ஃபார்ம் ஆகவே இல்லை, அதனால இந்த ஃபார்ம் ஆகாத கருவை அப்படியே நம்ம விட்டோம்னா தாயா உனக்கும் அது ஆபத்து, அதே போல அந்த கருவும் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதால டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணும்போது நம்ம சாதாரணமா அதை ஏற்றுக்கொள்ளுவோம். காரணம் என்னன்னா, நம்மளை விட வைத்தியம் அவங்களுக்கு நல்லா தெரிந்திருப்பதுனால. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜெபம் பண்ணி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டுமே தவிர, 3 பசங்க தான், ஒரு பொண்ணு வேணும், மறுபடியும் ஆண் குழந்தை, ஐயோ ஆண் குழந்தை வேண்டாங்க, அல்லது மறுபடியும் பெண் குழந்தை வேண்டாங்க, அபார்ஷன் பண்ணிடுங்க. நோ, அது கொஞ்சம் கூட நல்லது அல்லவே அல்ல. மறந்து போயிடாதீங்க. ஒரு நாள் அமெரிக்க தேசத்திற்கு நான் ஊழியத்திற்காக போயிருந்தேன். என்னோட கூட ஒரு ஃபேமஸ் டாக்டரும் வந்திருந்தார். அந்த ஃபேமஸ் டாக்டர் அவர் சில ஆயிரக்கணக்கான கருக்கலைப்பு ஆபரேஷன், அபார்ஷன் ஆபரேஷன் பண்ணியிருக்கார். சில ஆயிரக்கணக்கான அபார்ஷன் செய்திருந்த அந்த டாக்டர், நாங்கள் இருவருமே கூட அன்று அங்கே பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தோம். அவர் பேசிய போது, எத்தனை ஆயிரக்கணக்கான அபார்ஷன் நான் செய்திருக்கிறேனோ கணக்கே இல்லை. 43,000 இப்படி ஏதோ சொன்னார் கணக்கு, எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. இத்தனை பேர், இத்தனை குழந்தைகளை அழித்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் நான் செய்கிறது தப்பு என்று நான் நினைக்கவில்லை, உணரவில்லை. அவங்க வந்து அபார்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணி விட்டுருவேன். ஒரு நாள் என்னுடைய மகன் என் கண்களுக்கு முன்னாகவே ரோட்டை கடந்து போகிறான். திடீரென்று ஒரு கார் வந்து அவன் மீது மோதியது. என் மகன் அதே இடத்தில் இருந்து போனான். திடீரென வந்து மோதின அந்த கார் டிரைவரை பார்த்த போது எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது. எந்த அளவுக்கு கோபம் வந்ததுன்னா, பயங்கர கோபம் எனக்கு வந்துச்சு. தாங்கவே முடியல, அவ்வளவு கோபம். என்னுடைய ஒரே ஒரு ஆண் மகன் இறந்து விட்டான். என்னுடைய கண்களுக்கு முன்பாகவே அவன் இறந்து போனான். ஏ ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வர வச்சிங்க, ஏங்க வர வச்சிங்க? பயங்கரமாக கத்தினேன். அப்பொழுது தேவன் சொன்னார், ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டதுக்கே கத்திரியே 43,000 பிள்ளைகளை கொண்டிருக்கிறாய். எனக்கு எவ்வளவு கோபம் வரணும், எனக்கு எவ்வளவு கோபம் வரணும். அந்த சத்தத்தை கேட்டபோது என் இதயமே வெடித்து விடும் போல இருந்தது.
தயவு செய்து அபாஷனை உற்சாகப்படுத்தாதீர்கள் என்று அந்த நாளிலே அவர் தன்னுடைய செய்தியிலே சொன்னார். நண்பு சகோதர சகோதரிகளே, அந்த நாளிலே அந்த மருத்துவச்சிகள் மேலிருந்த ராஜா பார்வோனுடைய அதிகாரத்தை விட மேன்மையானவரான தேவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள். தேவனுக்கு பயந்ததினால் என்ன செஞ்சாங்களா? ஆண் பிள்ளைங்களை உயிரோட விட்டுட்டாங்க. கொலை செய்யலைங்க. கல்வரி டெம்பிள் சபையே, தேவன் உங்களுக்கு 2 குமார்த்தைகளை தந்திருக்கிறாரா? இப்ப மறுபடியும் நீ பிரெக்னண்டா இருக்கியா? இப்ப நீ மகள் என்பதனால் வேண்டாம் என்று நினைக்கிறாயா? தேவன் தருகிற வெகுமதியை, கற்ப பலனை வேண்டாம் என்று சொல்லுவதற்கு, புறக்கணிப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனவே தயவு செய்து யோசிக்க வேண்டும். கவனிங்க, அந்த அதிகாரிகளை பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க பயங்கரமான காரியங்களை செய்வதற்கு. அதே போல எம்என்சி கம்பெனிஸ்ல இன்னைக்கு என்ன பெர்மிஷன் தெரியுமா? ஃப்ரைடே ஆயிடுச்சுன்னா வாங்க போலாம், நைட் கிளப்புக்கு, நைட் பப்புக்கு போலாம், அல்லது ரிசார்ட்ஸுக்கு போலாம், வாங்க ஒரு ஈவினிங்கோ அல்லது ஒரு நாளும் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா கழிக்கலாம் என்று சொல்லி அவர்களே பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்களாம். அவங்களே ரிசார்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணி கொடுக்கறாங்களாம். ஏன்னா வாரம் முழுசும் நீங்க ரொம்ப டென்ஷனோட கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. அதனால ஒன் டேயாவது என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஆண் பெண் என்ற எந்த பேதமும் இல்லாமல் அவர்களே உற்சாகப்படுத்துகிறார்கள். அதிகாரிகளே வர சொல்லுகிறார்கள். சுப்பீரியர் ஆபீசர்ஸ் போலாங்கிறாங்க. சில சமயங்கள்ல வெளிநாடுகளுக்கு போலாம் என்று சொல்லி மொத்தமா டீமா போயிட்டு வர்றாங்க. ஒரு பக்கம் மலேசியாங்கிறாங்க, இல்ல துபாய்ங்கிறாங்க, அல்லது தாய்லாந்துங்கிறாங்க. இப்படி டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு டீமா அழைச்சிட்டு போறாங்க. இஷ்டம் போல வாழ்கின்றார்கள். இதற்கு உற்சாகப்படுத்துகிறவர்கள் அதிகாரிகள் தான். மேலதிகாரிகளே பெர்மிஷன் கொடுக்கும் போது நாம செய்யறது என்ன தப்பு? எங்க மேலதிகாரியே லஞ்சம் வாங்குறாரு, எங்களையும் வாங்கிக்கங்கன்னு சொல்றாரு, வாங்கினா அப்ப என்ன தப்பு? எங்க சீனியர் டாக்டரே இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, பண்ணுனா என்ன தப்பு? அந்த மேலதிகாரிகளே சொல்லிவிட்டார்கள் அந்த மருத்துவச்சிகளுக்கு, எபிரேயர்களில் பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொன்று போடுங்கள் என்று கட்டளை கொடுத்தார்கள். ஆனால் அந்த மருத்துவச்சிகளோ ராஜாவுக்கோ அல்லது மேலதிகாரிகளுக்கோ பயப்படவில்லை. யாருக்கு பயந்தார்கள்? பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு பயந்திருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்கள் அந்த பாவத்தை செய்யவே இல்லைங்க. முதலாவது திட்டம், இவர்களை ஹிம்சித்தால் தங்கள் வாழ்க்கையின் மீது விரக்தி வந்து இவர்கள் முறிந்து போவார்கள் என்று நினைத்தார்கள். மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவனாகிய நீ ஹிம்சிக்கப்பட்டாலும், துவேஷிக்கப்பட்டாலும், தூஷிக்கப்பட்டாலும் கவனி, உனக்கு தேவன் துணையாக இருப்பார் என்றால் உன்னை அவரே உயர்த்தி விடுவார் என்கிற சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது. அடுத்த திட்டம் என்ன கவனிங்க. ஆண் குழந்தைகளை கொன்று விடுங்கள் என்று மருத்துவச்சிகளிடத்திலே சொன்னபோது அவர்கள் தேவனுக்கு பயந்திருந்ததினால் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லாமல் அவர்களை உயிரோடு பிழைக்க விட்டார்கள். அப்போ அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, ஆண் குழந்தைகளை கொல்ல சொன்னால் ஏன் நீங்கள் கொல்லவில்லை? ஐயா, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை விட என்னதுங்க, என்ன சொன்னாங்க? அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். அதாவது அவங்க பிரசவத்துக்கு எங்களுடைய உதவி தேவைப்படுறதில்ல. அவங்க நல்லா பலமுள்ளவங்களா, நல்ல ஆரோக்கியம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஒரு விஷயம் நான் கேட்கிறேன் பாருங்க, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம வீட்டுல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க யாருங்க? கணவரா, மனைவியா, பிள்ளைகளா, அத்தையா, மாமாவா? இப்படி யாருங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க? அல்லது வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரம்மாவா? சொல்லுங்க. வீட்டுல வேலைக்கு இருக்கிற வேலைக்காரமா சுறுசுறுப்பா இருப்பாங்களா, அல்லது அந்த வீட்டுல செய்யற வேலைக்காரம்மாவுக்கு வேலை சொல்ற வீட்டுக்காரமா சுறுசுறுப்பா இருப்பாங்களா? அம்மா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். வாயிலிருந்து வார்த்தை வராதே. அம்மா யாராவது சொல்றீங்களா? சிஸ்டர் சொல்றீங்களா? வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரம்மா சுறுசுறுப்பா இருப்பாங்களா, இல்ல அந்த வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவி சுறுசுறுப்பா இருப்பாங்களா? ஏம்மா அந்த ரிமோட்டு கொஞ்சம் எடுத்து கொடு. அதை எடுக்கிறதுக்கு கூட முடியல. அந்த செல்போனு கொஞ்சம் எடுத்து கொடு. அந்த வேலைக்காரம்மா உடனே செல்போன் எடுத்து வந்து கொடுத்தா நாள் பூரா அரட்டை அடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது. அந்த வீட்டு வேலை, சமையல் வேலை, துவைக்கிற வேலை, வீட்டை மொத்தமும் தொடைக்கிற வேலை, துணியெல்லாம் நல்லா புழியிற வேலை, அதுக்கப்புறம் அதை எடுத்து காய போடுற வேலை. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யறது யாரு? துவைக்கிற வேலை செய்யறது யாரு? கட் பண்ற வேலையை செய்யறது யாரு? எல்லா வேலையும் யாருங்க? எல்லாத்தையும் வேலைக்காரமா செஞ்சிருவாங்க. இப்ப வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரமா என்ன செய்யறாங்க? அந்த தண்ணியில கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. எதுக்குமா? டேப்லெட் போடணும்ல. ஆமாவா இல்லையாங்க? தயவு செஞ்சு கவனிங்க. நீ செய்ய வேண்டிய வேலை உனக்காக இன்னொருத்தரை நீ செய்ய சொல்றன்னா
அந்தம்மா நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க, உன்னுடைய ஆரோக்கியம் மொத்தம் காலியாய் போயிடும். எபிரேயர்கள் பலமுள்ளவர்கள். நாங்க போய் உதவி செய்யறதுக்கு முன்னாலே அவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்துறாங்க ஐயா. அதனால எங்க கையில எதுவுமே இல்லைங்க. ராஜாவினுடைய துன்மார்க்கமான அநியாயமான கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களை தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? கவனிங்க 19வது வசனம். மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்ததாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். எந்த ஜனம்? அநியாயம் செய்யாத ஜனம். எந்த ஜனம்? தேவனுக்கு பயந்திருந்த ஜனம். எந்த ஜனம்? மேலதிகாரிகள் பாவங்களை செய்வதற்கு உற்சாகப்படுத்திய போது கூட, அவர்கள் ஒரு அடித்தட்டு நிலையில் இருந்த போதும் கூட, கீழ்த்தட்டு மக்களாயிருந்த போதும் கூட, தேவனுக்கு பயந்த ஜனமாயிருந்ததினால் அவர்களை தேவன் என்ன செய்தார்? பெருக பண்ணினார். ஐயா, அம்மா, என் மேலதிகாரியே தப்பு பண்ணும்போது நான் தப்பு பண்ணா என்ன? எங்க அப்பாவே தப்பு பண்ணும்போது நான் தப்பு பண்ணா என்ன? எங்க அம்மா தப்பு பண்றதுனால நான் தப்பு பண்ணா என்ன என்று நினைத்தால் நீ வளரவே வளர மாட்ட. மேலதிகாரிகள் தப்பு பண்ணி தப்பு செய்ய கட்டளை கொடுத்த போதும் இந்த மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்க? தப்பு பண்ண மாட்டோம். டாக்டரே தப்பு பண்ணும்போது நர்ஸா இருக்கிற நான் தப்பு பண்ண என்ன தப்பு? ஜாக்கிரதை. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மருத்துவச்சிகள் அன்று தப்பு பண்ணவில்லை. அதனுடைய பலன் என்ன? தேவன் அவர்களுடைய ஜனமெல்லாரையும் பெருகி மிகுதியாய் பலக்கும்படி செய்தார். உங்களை யாரும் இருக்கீங்களா? என்னுடைய சந்ததி, என்னுடைய தலைமுறை மிகவும் பெருக வேண்டும் என்று கோருவோர் இருந்தா உங்களை கையை வைத்து காண்பிக்கிறீங்களா? கையெழுத்துறீங்களா? தயவு செய்து தப்பு பண்ணாதீங்க, பாவ காரியங்களை செய்யாதீங்க. இது எல்லோருமே உங்கள் உள்ளங்களிலே பதித்து வைக்க வேண்டிய அற்புதமான மேன்மையான ஒரு காரியம். சுமை சுமக்கும்படி செய்தான். அந்த சதி திட்டம் வேலைக்காகல. மருத்துவச்சிகளை செட் பண்ணா அதுவும் வேலைக்காகல. அதுக்கப்புறம் பார்வோன் சொல்றான், அப்ப ஒரு வேலை செய்யலாம். எகிப்து தேசத்திலே இருந்த ஜனங்கள் எல்லோருக்கும் ஒரு கட்டளை கொடுத்தான். அந்த கட்டளை என்ன தெரியுமா? ஆண் பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஆண் குழந்தைகள் பிறந்தால் உடனே நீங்கள் அந்த ஆண் குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து நைல் நதியிலே வீசிவிடுங்கள், கொலை செய்து விடுங்கள் என்று கட்டளையிட்டு விட்டான். இப்போ மருத்துவச்சிகள் அவசியம் இல்லை, யார் வேணும்னாலும் கொலை செய்கிற உரிமையை பெற்றுக்கொண்டார்கள். எதற்காக இப்படி நடந்தது? ஏன் இப்படியெல்லாம் நடந்தது? பார்வோனுக்கு இஷ்டமில்லை யூதர்களுடைய வளர்ச்சி. பார்வோனுக்கு பின் இருந்தது யார்? சாத்தான் இருந்தான். சாத்தானுக்கு விருப்பமில்லை யூத வம்சம் பலத்திருப்பது. ஏனென்றால் யூதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அந்த யூதர்களிலிருந்துதான், தாவீதின் வம்சத்திலிருந்துதான் உலக இரட்சகராகிய இயேசு பிறக்கப் போகின்றார். அப்படி அந்த இயேசு பிறந்து விட்டால் நானும் என்னை சார்ந்திருக்கிற எல்லோரும் பாதாளத்திற்கு போக வேண்டியிருக்கும் என்பது சாத்தானுக்கு தெரியும். அன்பு சகோதர சகோதரிகளே, இது சாத்தானுக்கு தெரியும் என்பதனால் தான் யூதர்களிலே ஒருவரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று பிறக்கும் போதே கொலை செய்ய வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினான். அந்த திட்டத்தினாலே என்ன நடந்தது? யூத பிள்ளைகள் பிறந்தவர்கள், பிறந்த குழந்தை பிறந்தது போலவே பக்கத்திலே இருக்கின்ற எகிப்தியர்கள் பிடுங்கிக் கொண்டு போய் நைல் நதியிலே குழந்தைகளை போட்டார்கள். அதோ அந்த தெருக்கோடியில யாரோ பிரெக்னன்டா. அப்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா கவனிக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும். பிரெக்னன்ட் ஆண் குழந்தையை பெற்றால் உடனே போய் இவர்கள் அந்த குழந்தை பலவந்தமாய் தாயினிடத்திலிருந்து பறித்துக் கொண்டு நைல் நதியிலே இருக்கின்ற முதலைகளுக்கும் ஆகாரமாக அந்த குழந்தைகளை போட்டு விடுவார்கள். எவ்வளவு பயங்கரங்க! நைல் நதி அடிக்கடி இரத்த கரை படிந்த தண்ணீராக மாறிக்கொண்டிருந்தது. காரணம் என்ன? எபிரேய ஸ்திரீகள் பெற்றெடுக்கிற ஆண் குழந்தைகளை அதிலே வீசினதினால். மிகவும் பயங்கரமான நாட்களவை. அப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு லேவி வம்சத்தவன் சென்று ஒரு லேவி பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். வெளிய சூழ்நிலை எதுவுமே சரியில்லை. ஆண் குழந்தைகள் பிறந்தால் அதை கொன்று விடுகிறார்கள். திருமணம் செய்த கொஞ்ச நாட்களிலேயே அந்த பெண் கர்ப்பவதியாகிறாள். கர்ப்பவதியாக இருந்த அந்த தாய் கட்டாயம் பிரார்த்தனை செய்திருந்திருப்பாள், ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண் குழந்தைக்கு இது பிறந்தா
அது எனக்கு தங்காதையா, கொன்னு போட்டுடுவாங்க. தயவு செஞ்சு ஆண் குழந்தை பிறக்காதபடி பார்த்துக்கோங்க. இப்ப கூட சில பெண்கள் இப்படித்தானே ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே பெண் பிள்ளை இல்லாதபடி செய்யுங்க ஆண்டவரே. யாராவது நம்ம மத்தியில் இருக்கீங்களா? அப்படி ஜாக்கிரதை. ஐயா, ஆண் குழந்தை பிறந்தாது என்கிட்ட இருக்க முடியாதுயா. ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே. இந்த தாய் ஜெபித்தாளோ என்னவோ, அல்லது ஆண்டவரே கற்பத்தின் கனி நீர் தருகிற பலன் என்பதனால் எந்த பிள்ளையை தந்தாலும் சரி, அந்த பிள்ளையை உம்முடைய உதவியோடு கூட வளர்க்கிற பலனை எனக்கு அருளிச்சேங்க ஆண்டவரே என்று ஜெபித்தாளோ தெரியாது. இப்ப நிறை மாத கர்ப்பிணி, என்ன குழந்தை பிறக்கும், என்ன குழந்தை பிறக்கும், என்ன குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று தெரிஞ்ச அவ்வளவுதான். இப்ப பார்வனுடைய அதிகாரிகள் வரணுங்கிற அவசியம் இல்ல. பகுதி வீட்டுக்காரங்க எகிப்தியர்கள் அந்த பிள்ளை ஆண் குழந்தையான்னு பார்ப்பாங்க, பறிச்சுக்கிட்டு உடனே போயிடுவாங்க. மிகவும் பயங்கரமான அந்த நாட்களிலே அந்த லேவிய ஸ்திரீ கர்ப்பவதியாகி குமாரனையே பெற்றாள். கண்டிப்பா தவிச்சிருப்பா, துடியா துடிச்சிருப்பா. ஆண்டவரே, ஆண் பிள்ளை வேண்டான்னு சொன்னல ஆண்டவரே. ஐயோ, ஆண் பிள்ளை பிறந்தா கொலை பண்ணிடுவாங்களே ஆண்டவரே. என் கையால என் பிள்ளையே நான் அந்த துன்மார்க்கர் கையில கொடுக்க வேண்டி இருக்குமே, ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டீங்க என்று அழுதாளோ கூட எனக்கு தெரியாது. ஆனால் பிறந்தது ஆண் குழந்தை, ஆண் பிள்ளை. ஆனால் அந்த ஆண் பிள்ளை பிறந்த போது அந்த தாய் ஒரு தீர்மானம் எடுத்தாள். ஆபத்துக்கு மத்தியிலே, மரண கட்டளைக்கு மத்தியிலே, துன்மார்க்கனான பார்வோனுடைய ஆட்சியின் மத்தியிலே என்னுடைய இந்த பிள்ளையை நான் பிழைக்க வைப்பேன். இந்த என்னுடைய குமாரனை ஜனத்துக்கு தலைவனாகும்படி வளர்ப்பேன். ஆண்டவரே, அதற்கான பலனை எனக்கு அருளிச்சேங்க பிரார்த்தனை செய்தாள். என்ன நடந்தது? ஏழை ஸ்திரீதான். லேவி வம்சம் அப்படின்னால அது ஏழை வம்சம்தான். ஏழ்மையான ஸ்திரீ, குமாரனை பெறக்கூடாத, பெற்றால் இழந்து போகக்கூடிய மிகவும் பயங்கரமான ஆபத்து நிறைந்த நாட்களிலே குமாரனை பெற்றெடுத்தாள். அப்படி குமாரனை பெற்றது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கட்டளையிட்டிருக்கிற இஸ்ரவேலர்களிலே ஆண் குழந்தை பிறந்தால் அதை கொன்று விடுங்கள், நைல் நதியில் தூக்கி எறிந்து விடுங்கள் என்று எகிப்தியர் எல்லோருக்கும் கட்டளையிட்டிருந்த பார்வோன் கழுத்துக்கு தூக்கு கயிறை போடுகிற விதத்தில் அந்த ஸ்திரீ தன்னுடைய குமாரனை வளர்த்தெடுத்தாள். யார் அந்த தாய்? யாருங்க அந்த தாய்? ஏழை தாய்தான், ஆனால் அற்புதமான தாய். யார் அது? வரும் நாட்களிலே அந்த அற்புதமான தாயை குறித்து இன்னும் அற்புதமான காரியங்களை நாம் தியானிக்கவிருக்கின்றோம். வரும் நாட்களிலே ஆபத்துக்களின் மத்தியிலே, ஆபத்து நிறைந்த அந்த உலகத்தின் மத்தியிலே எங்கு பார்த்தாலும் ஆபத்து. வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறதுக்கு பயம், காலேஜுக்கு அனுப்பணும்னா பயம், எங்க பார்த்தாலும் பாவம் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான காலகட்டத்தில் எப்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வது, தேவன் நமக்கு அருளிருக்கிற பிள்ளைகளை எப்படி காப்பாற்றிக் கொள்வது? அன்று எவ்விதத்திலே அந்த லேவிய ஸ்திரீ தன்னுடைய குமாரனை காப்பாற்றினாள், அதே விதத்திலே நாமும் கூட அதே விதமாய் நடப்போம் என்றால் கட்டாயமாக நம்முடைய உத்தியோகத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சபையை காத்துக்கொள்ள முடியும். அந்த கிருபை எனக்கும் வேண்டும் என்கிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதும் இந்த ஜெபத்திலே ஒருமனப்படுகிறீர்களா? ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாகிய எங்களை இந்த உலகம் ஹிம்சித்தாலும், பாடுபடுத்தினாலும், மிரட்டினாலும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாக இருந்தால் நாங்கள் பெருகுவோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற இந்த சத்தியத்தை ஆண்டவரே விசுவாசித்து, கஷ்டம் என்றாலும், நஷ்டம் என்றாலும், சிக்கல் என்றாலும், பிரச்சனை என்றாலும், வியாதியானாலும், பாடுகளானாலும், இப்படி எதுவாக இருந்தாலும் பின்னிட்டு திரும்பி பாராமல் எங்கள் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து
நாங்கள் வளர கிருபை அருள வேண்டும் என்று சாத்தானுக்கு விருப்பமில்லை. நாங்கள் முன்னேறுவது சாத்தானுக்கு விருப்பமில்லை. நாங்கள் ஸ்திரப்படுவது சாத்தானுக்கு இஷ்டமில்லை. எங்கள் பிள்ளைகள் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் வளர்வது அவனுக்கு இஷ்டமில்லை. அவனுடைய சதித்திட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து என்னையும் எங்களையும் உம்முடைய கிருபையில் ஆண்டவரே நினைவு கூர்ந்து இன்னும் அதிகமாய் உமக்கு ஊழியம் செய்கிற கிருபை அருள வேண்டும் என்றும் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே தங்களால் இயன்றவரை உதவி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நூறத்தனையாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72